எபேசு சபை குறித்து தியானித்து கொண்டிருக்கின்றோம். இது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை அடங்கியுள்ள வசனங்களில் எபேசு சபை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை நாம் புரிந்து கொள்வதற்காக நாம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு சில உண்மைகளை நாம் பார்க்கலாம். இது யோவானுக்கு வெளிப்படுத்தியது என்று சொல்லப்பட்டிருந்தாலும் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பித்து கொடுக்கும் பொருட்டு எழுதப்பட்ட ஒரு யோவானுடைய தீர்க்க தரிசன நூல் என்பதையும் நாம் இந்த நேரத்திலே பார்க்கின்றோம். ஊழியக்காரர்கள் என்பது அவருக்கு தம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்தவர்கள் என்ற புரிதலிலே நாம் பார்க்க வேண்டும். எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல், இழப்பு மட்டுமே என்றாலும், அது ஜீவனே ஆனாலும், அவமானத்தின் மத்தியிலும் ஊழியத்தை செய்து அவருக்காகவே ஒரு அடிமையை போல வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்பவர்கள் தான் ஊழியக்காரர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படி நாம் அவருக்காகவே எல்லாவற்றையும் ஏற்று வாழ வேண்டும் என்று சொன்னால், அதைத்தான் வசனம் 6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கின்றார். அந்த அன்பிற்காக நாம் அவருக்கு ஊழியக்காரர்களாக எல்லாவற்றையும் இழந்தாலும் அன்பின் நிமித்தமாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று இங்கு சொல்லப்பட்டுள்ளது. சபையிலே ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடாது என்பதை சொல்லவே இங்கு யோவான் உங்கள் சகோதரனும் என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ரபி, போதகர், குரு என்று மேன்மைப்படுத்திக் கொள்கின்ற சிந்தனை இல்லாமல் கிறிஸ்து ஒருவரே போதகராகவும் குருவாகவும் இருக்கிறார், தேவன் ஒருவரே பிதா என்பதை அறிந்து நீங்கள் சகோதரராய் இருக்கிறீர்கள் என்று மத்தேயு 23:8 இயேசு சொல்வதைப் போல நாம் சகோதரர்கள் என்ற மனப்பான்மையோடு ஒரு சபையிலே இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இது அன்பை அடிப்படையாக கொண்டது. ஆரம்பத்திலே இந்த சபையானது பிரகாசிக்கிற சபையாக இருந்தது என்பதையும், ஆனால் பிசாசானவன் உள்ளே நுழைந்து அந்த சபையை கெடுத்து போட்டான் என்பதை நாம் இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். சபை பல நெருக்கடிகளிலே சிக்கி தவிக்கிறது, அதை சந்திக்கிறது. அப்படிப்பட்ட சூழலிலே தேவன் இந்த 7 சபைகளுக்கும் எழுதும்படியாக யோவானிடம் அவர் சொல்லுகின்றார். புதிய ஏற்பாட்டு நூல்களிலேயே வெளிப்படுத்தல் நூலிலேதான் யோவான் முதலாக சபையை விளக்கு தண்டுகளாக இருப்பதாக கூறுவதை நாம் பார்க்கின்றோம். மற்ற புஸ்தகங்களிலே சபை தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் கூடுகை, an assembly of chosen people by God, சபை கிறிஸ்துவின் சரீரம், சபை தேவனின் வீடு என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். ஆனால் இங்கு வெளிப்படுத்தல் விசேஷத்திலே இது விளக்கு தண்டாக சொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம். சபை என்பது விளக்கு அல்ல, அதை தாங்கும் விளக்கு தண்டு என்பதை நாம் பார்க்கின்றோம். விளக்கு இல்லாமல் விளக்கு தண்டால் எந்த பயனும் இல்லை. அப்படி என்றால் விளக்கு என்பது ஆட்டுக்குட்டியானவர் விளக்காக இருக்கிறார் என்பதை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே பிரகாசித்தது, ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு என்பதை நாம் இங்கு பார்க்கின்றோம்.
நாம் வசனம் 1 2ஆம் அதிகாரம் வசனம் 1 நாம் பார்க்கின்ற பொழுது, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. நாம் இதை துவக்கத்திலே நாம் பார்க்கின்றோம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. There is a specific purpose to write particularly to Ephesus church என்பதை நாம் பார்க்கின்றோம். நாம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி இந்த 7 நட்சத்திரங்கள் என்பவை 7 சபையின் தூதர்கள் அல்லது தலைவர்களாகவும், 7 பொன் குத்து விளக்குகள் என்பது 7 சபைகளாகவும் உருவகப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த சபைகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருப்பவர் சொல்லுகிறதாவது என்று அந்த வசனம் முடிகிறதை நாம் பார்க்கின்றோம். சபையையும் சபை தலைவர்களையும் ஆவியானவர் தாங்கி பிடிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். நமக்கு அதிகம் தெரிந்த ஒரு வசனம், எங்கே 2 பேராவது 3 பேராவது அவருடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவர் நம்முடைய ஆண்டவர். அவர் சபையின் மத்தியிலே, ஊழியக்காரர்கள் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார் என்று இந்த முதல் வசனம் சொல்லுகிறது. உலாவிக் கொண்டிருக்கிறவர் என்பது ஒரு அற்புதமான ஒரு காட்சியாக நாம் பார்க்க முடியும். ஒரு சபைக்குள்ளாக நாம் செல்லுகின்ற பொழுது நமக்கு ஏற்பட வேண்டிய ஒரு உணர்வு நிலை, ஆவியானவரின் பிரசன்னத்தை நாம் உணர்கின்ற நிலை அந்த சபையிலே இருக்கும் என்பதைத்தான் நாம் இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் அங்கு உலாவிக் கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஊழியக்காரர்களை பற்றி பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். நாம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும், என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசு சபை என்று சொன்னால் அது விரும்பத்தக்கது என்று பொருள்படுகின்றது. இந்த சபையின் மீது கடவுள் விருப்பம் உள்ளவராக இருக்கின்றார். காரணம், அதனுடைய பல்வேறு நற்செயல்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இது ஒரு நல்ல மணவாட்டி சபையாக இது இருந்தது என்பதை இந்த 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். சபையின் அஸ்திபாரம் நல் மீட்பர் கிறிஸ்துவே, சபையின் ஜென்மாதாரம் அவரின் வார்த்தையே. தம் மணவாட்டியாக வந்து அதை தேடினார், தமக்கு சொந்தமாக மரித்து அதை கொண்டார். தன்னுடைய அன்பின் நிமித்தமாக தன்னை தந்து சபையை அவர் தமக்கு சொந்தமாக கொண்டிருப்பதை நாம் ஒரு பாடல் மூலம் அறிய முடியும். இந்த 2ஆம் வசனத்திலே உன் கிரியைகளையும் என்று ஆரம்பிப்பதை நாம் பார்க்கின்றோம். சபை பணிகளை உற்சாகமாக செயல்படுத்தி வந்த சபையாக நாம் இதை பார்க்கின்றோம். சோம்பல் இல்லாத சபையாகவும், சபைக்காக உழைக்கின்ற ஊழியர்களை கொண்ட சபையாகவும் நாம் பார்க்கின்றோம். சபைக்காக வேலை செய்வது என்பது வேறு, உழைப்பது என்பது வேறு. ஒரு வேலையை செய்பவர் ஒரு கடமைக்காக கூட அதை செய்யலாம். ஆனால் உழைக்கின்றவர் அந்த சபையினுடைய எல்லா தேவைகளிலும் தன்னுடைய பங்களிப்பை உறுதி செய்கிறவராக இருப்பார். அதனால்தான் அந்த உன்னுடைய செயல்களையும் உன் பிரயாசத்தையும், அந்த உழைப்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அதற்கான பிரயாசம் அது தேவைப்படுகிறது. உன் பிரயாசத்தையும்
அதே நேரத்திலே சபையிலே ஏற்படுகின்ற உபத்திரவங்கள், பாடுகள் மத்தியிலே நமக்கு பொறுமையையும், இந்த சபைக்குள்ளாக இருக்கின்ற பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், ஒரு நல்ல சபைக்கான அடையாளம் எது என்று சொன்னால், அந்த சபையிலே தீய மனிதர்களையும் தீய செயல்களை குறித்த சகிப்புத்தன்மை தெளிவாக கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், தீமைக்கு சபையாக நாம் எதிர்க்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொல்லாதவர்களோடு பணி செய்கின்ற நிலை ஏற்பட்டாலும் அவர்களை மாற்றி, அவர்களை திருத்தி, சபையின் தூய்மை கெடாமல் பார்க்க வேண்டிய பொறுப்பு அந்த ஊழியர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மட்டுமல்லாமல் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். போலி அப்போஸ்தலர்கள் சபையிலே இருந்தால் அவர்களை பகுத்து உணர்ந்து அதை அறிந்து கொள்கின்ற சபையாக எபேசு சபை இருந்தது என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், தங்களை சுயமாக அப்போஸ்தலர் என்று அனுமானித்துக் கொண்டவர்களும் இருக்கிறார்கள். அதே வேளையிலே அப்போஸ்தலர்களுக்கு கிடைக்கின்ற அங்கீகாரம், அவர்களுக்கு கிடைக்கின்ற மரியாதை, இதை பார்த்து தங்களையும் அப்போஸ்தலர்களாக காட்டிக்கொள்ள முயல்பவர்களையும் கண்டறிந்ததை இங்கு அதனுடைய நற்செயல்களாக யோவான் பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் சில காரியங்களை கிறிஸ்துவின் நாமத்திற்கென்று சகித்து கொண்டிருக்கிறதையும், பொறுமையாய் இருந்ததையும், என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். எவ்வளவு சோதனைகள், இடர்பாடுகள் வந்தாலும் அதன் மத்தியிலே சபைக்கான காரியங்களை செய்வதிலே சோர்வடையாமல், இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் என்று ஆவியானவர் இங்கு சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சபையினுடைய நற்குணங்களாக 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு என்று அங்கு சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இதை ஒரு நல்ல பண்பாக யோவான் அந்த சபையின் குணாம்சங்களாக பதிவு செய்கின்றார். கர்த்தரும் வெறுக்கிறார், சபையும் வெறுக்கிறது. எதை வெறுக்கிறது என்றால் நிக்கோலையரின் கிரியைகளை வெறுக்கிறது. நாம் இதை பார்ப்போம் என்று சொன்னால், சபையின் ஆதி நிலை என்ற புஸ்தகத்தில் சகோதரர் வாட்ஸ்மேன் நிக்கோலையரின் கிரியைகள் குறித்து சொல்வதை ஜீவ ஆய்வு புஸ்தகத்தில் விட்னஸ் லீ பின்வருமாறு அவர் சொல்லுகின்றார். பரிசுத்தவான்கள் மத்தியில் சிலர் தாங்கள் மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி ஆள்வதற்காக ஏற்படுத்துகின்ற படிநிலை அமைப்பை இது குறிக்கிறது என்று அவர் அங்கு சொல்லுகின்றார். அதாவது விசுவாசிகளுக்குள்ளாக ஒரு உயர்வு மனப்பான்மை கொண்ட ஒரு பிரிவினர் உருவாகின்ற நிலையைத்தான் இங்கு அவர் குறிப்பிடுகின்றார். நிக்கோ என்று சொன்னால் மேற்கொள்ளுதல், லேயோஸ் என்றால் மக்கள். ஆக ஒரு ஆதிக்கம் செலுத்துகின்ற நோக்கத்தோடு தங்களை உயர்ந்த நிலையில் உள்ளவர்களாக ஒரு படிநிலையிலே வைத்து பார்க்கின்ற மனநிலை பெற்றவர்கள் வளருகின்ற சூழல், அவர்களைத்தான் இங்கு நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகள், அதை வெறுக்கிறேன் என்று சொல்கின்றார். நாம் யாத்ராகமம் புஸ்தகத்தினுடைய 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது, விடுதலை பயணத்தின் போது நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியாயும் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள்
என்று மோசேக்கு கடவுள் கட்டளையிடுகின்றார். இதில் நாம் புரிந்து கொள்வது என்ன என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதுமாக எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியாயும் இருப்பீர்கள் என்று சொல்லுகின்றார். அதே மாதிரி 5ஆம் வசனத்திலும் கூட, நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியாயும் இருப்பீர்கள் என்று கடவுள் தன்னுடைய விருப்பத்தை அங்கு சொல்லுகிறார். ஆனால் நடந்தது என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது 32ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் வரை பார்க்கின்ற பொழுது, ஆரோனோடு இணைந்து அந்த மக்கள் பொன் கன்றுக்குட்டியை செய்து விக்கிரக ஆராதனை செய்து பாவத்திலே வீழ்ந்து போகின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். இதன் நிமித்தமாக 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, மோசே கர்த்தருடைய பட்சத்தில் இருப்பவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்று மோசே அழைக்கின்றார். லேவியின் புத்திரரை தவிர அனைவருமே இந்த பாவ செயலில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் லேவியின் புத்திரர் மாத்திரம் அவனிடத்தில் சேர்ந்தார்கள் என்று அங்கு சொல்வதை நாம் பார்க்கின்றோம். உண்மை தன்மை காரணமாக இஸ்ரவேலுக்கு ஆசாரியர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு இணைப்பாக செயல்பட்டார்கள். ஆனால் தன்னுடைய காலப்போக்கிலே இவர்கள் சற்று உயரிய அமைப்பாக கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையிலே ஒரு மத்தியஸ்தர் போல செயல்படும் நிலை உருவாவதை அங்கு பார்க்கின்றோம். அதைத்தான் யூத அமைப்பிலே அது பலமான அமைப்பாக மாறியது என்பதை நாம் 4 சுவிசேஷ நூல்களிலுமே நாம் பார்க்க முடியும். ஆனால் இவர்கள் கடவுளுக்கான கனத்தை, மகிமையை மக்கள் கொடுப்பதை கெடுக்கின்ற மத்தியஸ்தர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். இதைத்தான் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் அந்த மத்தியஸ்தர் ஆக நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளாக செய்கின்ற நிலையை மாற்றி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று அங்கு சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். 9ஆம் வசனத்திலே, நீங்கள் உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆக கடவுளுடைய அளவற்ற அன்பினால் அவருக்கு முன்பாக அனைவரும் சமம் என்ற ஒரு அந்தஸ்தை, ஒரு நிலையை கடவுள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் அவர் உருவாக்கி கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய சொந்த ஜனமாக, பரிசுத்த ராஜரீக கூட்டமாக அனைவரும் இருக்கிறோம் என்பதையும், அவருக்கு மட்டுமே நாம் கனத்தை செலுத்த வேண்டும் என்பதையும் நாம் இந்த நேரத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தங்களை உயர்த்தி காட்டுகின்ற இந்த நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை கடவுள் வெறுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும். கடவுள் ஒருவரே கனத்திற்கும் உரியவராக இருக்கின்றார். இதைத்தான் நாம் நற்கருணை ஆராதனையிலே, ஒவ்வொரு நற்கருணை ஆராதனையிலும் நாம் சொல்லுவோம், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் தோத்திரமும் கனமும்
வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று நாம் சொல்லுவோம். அவருடைய கனத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, கனத்தை வேறு யாருக்கும் நாம் கொடுக்க கூடாது, கொடுக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்றோம். அப்படி ஒரு செய்கின்ற பொழுது அவரின் அன்பை நாம் குறைத்து மதிப்பிடுகிறவர்களாக, அந்த அன்பிற்குரிய கனத்தை நாம் செலுத்தாதவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் மிக கவனமாக நாம் பார்க்க வேண்டும். அவருடைய கனத்தை குறைக்கின்ற மக்களாக நாம் மாறுகின்றோம். அதைத்தான் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவர் என்ன செய்தார் என்பதை 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் மீண்டும் மீண்டும் அந்த வசனத்தை படிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், இறை நம்பிக்கைக்கு அடையாளமான செயல்கள் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் செய்தாலும் அந்த செயல்பாடுகளுக்கு மத்தியிலே, அந்த நடைமுறைகளுக்கு ஆதாரமாக அன்பு இல்லை என்று சொல்வோம் என்று சொன்னால், அது 0 வேல்யூவை தான் பெறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செய்கின்ற நற்செயல்கள், வெளிப்படுத்துகின்ற நம்முடைய ஞானம், அறிவு எல்லாம் அன்பு இல்லை என்று சொன்னால் அது பயனற்றதாக போகிறது என்பதைத்தான் நாம் இந்த பகுதியிலே எபேசு சபையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகின்ற பாடம். அதனால்தான் வசனம் 4 ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லுகின்றார். திருமணம் ஆன முதல் ஆண்டிலே, ஆரம்ப காலகட்டங்களிலே மனைவியானவள் கணவனுக்கு செய்கின்ற எல்லா செயல்பாடுகளிலும் ஒரு ஆர்வமும் ஒரு ஈடுபாடும் இருப்பதை நாம் பார்க்க முடியும். வீட்டிலே உணவு தயாரிப்பது, வீட்டை பராமரிப்பது, கணவன் அலுவலகத்திற்கு செல்லுகின்ற பொழுது அவருக்கு உதவி செய்வது, அவர் திரும்பி வருகின்ற நேரத்திலே அவருக்காக காத்திருப்பது, வாகனத்தின் ஓசை அல்லது காலடி ஓசையை வைத்தே கணவன் வந்திருப்பதை புரிந்து கொள்வது, இப்படிப்பட்ட நிலை இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஒரு 20 ஆண்டுகள் கழித்து நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் இத்தனை செயல்பாடுகளும் நடக்கும். வீட்டு வேலைகளையும் பார்ப்பார், கணவன் வருகின்ற நேரத்திற்காக காத்திருப்பார், கணவன் பணியை செய்வதற்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்வார். ஆனால் எல்லாவற்றையும் ஒரு நடைமுறையாக, ஒரு வேலையாக செய்வதை நாம் பார்க்க முடியும். 2 பேரும் சேர்ந்து கூட சாப்பிடுவார். ஆனால் மனைவி உணவு தயாரிப்பார், பரிமாறுவார். எல்லாமே நடக்கிறது. ஆனால் அது கடமையாக போய்விட்டது. இதைத்தான் இந்த எபேசு சபையிலும் நாம் பார்க்கின்றோம். ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு குறை உண்டு என்று அங்கு ஆவியானவர் சொல்லுகின்றார். இது நமக்கும் நடக்கக்கூடிய ஒரு காரியம்தான். கடவுள் மீதான உண்மை அன்பு அது மாறாமல் காக்கப்பட வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு ஒரு எச்சரிப்பாக அது சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால் நம்முடைய கவனம் எல்லாம் நடைமுறைகளிலும் செயல்முறைகளிலும் நம்முடைய கவனத்தை செலுத்திவிட்டு அவர் நமக்காக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் செய்த தியாகத்தை, அவர் நம்மை பரிசுத்த ஜாதியாயும் ஆசாரியர்களாயும் ராஜாக்களுமாக்கினதை நாம் மறந்து போனவர்களாக இருப்போம் என்று சொன்னால் இது பயனற்றது என்று இந்த பகுதி நமக்கு சொல்லுகின்றது. ஒரு மனைவியின் மாறாத பாசத்தை தான் கணவன் எப்பொழுதும் எதிர்பார்க்கின்றார். இது வைசி வெர்சா. அதை போல மணவாளனாகிய இயேசுவும் மணவாட்டியாகிய சபையிடம் எதிர்பார்ப்பதும் இதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அன்பை விட்டுவிட்டால்,
நாம் இத்தனை கிரியைகளையும் பிரயாசத்தையும் பொறுமையும் எல்லா நடைமுறைகளையும் எல்லா செயல்பாடுகளிலும் நற்பண்புகளிலும் நாம் சிறந்து விளங்கி இருந்தாலும் இந்த அன்பை விட்டுவிட்டால் அது என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவின் மீது கொண்டிருக்கின்ற அன்பின் நிமித்தமாக நம்முடைய ஊழியம் அது அமைய வேண்டும். ஒரு ஊழியக்காரர் இறைவன் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக அவர் ஊழியம் செய்தால் அவருடைய ஜெபம் இப்படித்தான் இருக்கும் என்று ஒரு குறிப்பை நான் பார்க்கின்றேன். ஒரு நாளில் நான் பெலனற்று அசைவற்று பேச்சற்று போகும் நாள் வரலாம், அப்போதும் உம்மை நேசிக்க எனக்கு பெலன் தாரும் என்று அவன் ஜெபிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக அன்பு அது ஆதியிலும் அன்போடு இருக்க வேண்டும். எல்லா வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரோடு அவர் செய்த நன்மையை நினைத்து நாம் அன்போடு நம்முடைய கடமைகளை ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் மார்க் 12:30 உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்ப்போம். இன்னும் சரியாக நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய ஊழியத்தை நேசிக்கவில்லை, அந்த ஊழியத்தை செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்த இறைவன் அவரை நேசிக்கின்றார். அவர் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக இந்த ஊழியத்தை செய்கின்ற பொழுது அந்த ஊழியமானது எல்லா நற்பண்புகளோடு நிறைந்த ஒரு ஊழியமாக அது அமைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் அவர் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்கின்றார். 5ஆம் வசனத்திலே, ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் என்று ஒரு எச்சரிக்கையும் அவர் அங்கு சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால், இப்படிப்பட்ட நிலையிலிருந்து ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பிலிருந்து நீ விழுந்தாய் என்பதை நீ உணர்ந்து உன்னுடைய கிரியைகளை செய்வாவிட்டால் உன்னிடத்தில் இருக்கின்ற விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் என்று அவர் சொல்லுகின்றார். வெளிச்சம் இல்லாத ஒரு இருட்டிலே நம்முடைய பயணத்தை தொடர முடியாது. வெறும் சடங்காச்சாரங்கள் நிறைந்த நிலையை நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், அதுதான் அன்பு இல்லாத திருச்சபையினுடைய நிலையாக நாம் பார்க்கின்றோம். உண்மை அன்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று ஆவியானவர் அழைக்கின்றார். 7ஆம் வசனத்திலே, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவும். நாம் முதல் வசனத்திலே பாரும்போது எபேசு சபைக்கு என்று சிங்குலரிலே குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் இங்கு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை என்று சொல்லுகின்ற பொழுது எபேசு சபைக்கு பொருந்தும் மற்ற சபைகளும் இந்த உண்மையை, அன்பற்ற நிலையிலிருந்து மாற வேண்டும் என்ற உண்மையை எடுத்து செயல்பட வேண்டும் என்று அங்கு சொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று அந்த பகுதியை அவர் முடிக்கின்றார். யாரெல்லாம் விசுவாசத்தில் சோதனைகளுக்கு துன்பங்களுக்கு மத்தியில் பாடுகளின் மத்தியில் நிலைத்து வெற்றி காண்கிறார்களோ அவர்களுக்கு, அதாவது வசனம் 4 ஆதியிலிருந்த அன்பை கட்டி காக்கிறவர்களாக அன்பிலே நிலை கொண்டவர்களுக்கு ஜீவ விருட்சத்தின்
கனியை புசிக்க கொடுப்பேன் என்று ஆவியானவர் சொல்லுகின்றார். ஏதேன் தோட்டத்திலே கொடுக்கப்பட்ட கனி அது மரணத்துக்கு ஏதுவானது. அதை சாப்பிடும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இந்த கனி வாழ்வளிக்கும் கனி, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். இதுதான் நித்திய வாழ்வு, பரலோகத்தில் கடவுளோடு வாழுகின்ற வாழ்க்கை. அதைத்தான் நாம் இந்த நாளிலும் பாடல் மூலமாக பாடினோம். என் ஓட்டம் முடித்து என்ற பாடலில் நித்திய கைவேலை இல்லாத புது சாலேம் நகரம் அதில் மணவாட்டியாய் சதா காலமும் பரனோடு என்றும் வாழுவேன். அப்படிப்பட்ட ஒரு நித்திய வாழ்வு நாம் பெற வேண்டும் என்றால் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் புசிக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பற்ற நிலையிலிருந்து மாறி அன்பை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை ஊழியம், அன்பை அடிப்படையாக கொண்ட சபையாக திகழ வேண்டும் என்று இந்த எபேசு சபையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கின்றோம். இதற்கெல்லாம் மூல காரணமாக இருப்பது அவர் நம்மில் முந்தி அன்பு கூர்ந்தார். அந்த அன்புக்கு பிரதிபலனாக நாம் உண்மை அன்போடு அவரோடு இருப்போம். நித்திய வாழ்விலே நாம் பங்காளிகளாக மாறுவோம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த பரம தந்தையே, நீர் கொடுத்த நல்ல நேரத்திற்காக, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வாழ்க்கை ஒரு சடங்காச்சாரமான வாழ்க்கையாக இருக்கிறதா, அல்லது நீர் எங்களுக்காக எங்கள் மீது அன்பு கூர்ந்து உம்முடைய இரத்தத்தினாலே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை உம்முடைய ராஜ்யத்திலே சுதந்திரவாளிகளாகவும் உம்முடைய நித்திய ராஜ்யத்தின் பங்காளிகளாகவும் நீர் மாற்றிய தயவை நினைத்து, அந்த அன்பை நினைத்து வாழ்கின்ற மக்களாக, அந்த அன்பின் காரணமாக எங்களுடைய ஊழியத்தையும் எங்களுடைய பணியையும் நாங்கள் செய்கின்ற மக்களாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். அந்த அன்பை உணர்ந்து செய்கின்ற பொழுது எங்களுடைய செயல்பாடுகள் அனைத்திற்கும் உம்முடைய அங்கீகாரம் கிடைக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை வாழ நீர் கிருபை தாரும். எல்லாவற்றையும் எங்களுக்காக அன்பின் நிமித்தமாக மரித்து உயிர்த்த எங்கள் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன்.